ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் யாரே டி.கே. சிவகுமார், ஒரு மாநிலத்துடைய 3.5 கோடி மக்களுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் ஒரு கார்ல அந்த ஆர்சிபியுடைய கொடியை பிடிச்சு ஆட்டிக்கிட்டு அவரு போறாரு. அப்புறம் முதலமைச்சர் சீதாராமையா இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளாரு. தமிழ்நாட்டில் எத்தனையோ முறை கிரிக்கெட் நடந்திருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர்கள் போய் கோப்பையை கொடுத்ததாக எனக்கு நினைவு இல்லை. ஆனால் இப்படி பெங்களூரு அணியை மட்டும் ஏன் இவ்வளவு கொண்டாட வேண்டிய தேவை இருக்கிறது? திடீரென்று ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணி, கொண்டாட்டத்தை ஏற்பாடு பண்ணி, அதில் 13 பேரை சாகடிக்க வேண்டிய, இது எதிர்பாராத விபத்துன்னு சொல்ல முடியாது. எந்த ஏற்பாடும் இல்லாமல் ஃப்ரீயாக டிக்கெட் கிடைக்குதுன்னு சொல்லி மக்களை வர வச்சு பெரிய மாஸ் காட்டணும், பெரிய கூட்டத்தை காட்டணும், கர்நாடக மக்களுடைய ஒற்றுமையை காட்டணும். இதில் நம்மளுடைய ஒற்றுமையை காட்டணும்னா நம்ம அணி, நம்ம ஊரை சார்ந்த அணி வென்றிருக்கிறது. அந்த கிரிக்கெட் வீரனுக்கும் பெங்களூருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆடுறவன் பூரா வெளியூருக்காரன், வெளிமாநிலத்துக்காரன், வெளிநாட்டுக்காரன். ஆனால் அந்த அணியினுடைய உரிமையாளர் பெங்களூரை சார்ந்தவர். ஏன்னா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிற ஒரு சாராய கம்பெனி ஒரு 140 பிராண்டுகளை, இந்த ஆண்டி குட்டி, அப்புறம் ஹனிபி, இப்படின்னு பல்வேறு பிராண்டுகள் இருக்கு. அந்த பிராண்டை விற்கக்கூடிய 140 வகையான மதுபானங்களை வைத்திருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் என்கிற ஒரு சாராய கம்பெனியினுடைய நிறுவனம் தான் இந்த ஆர்சிபி. சாராயம் விற்று மக்களுடைய வறுமையில, ஏழ்மையில மக்களை குடிகாரனை மாற்றி அந்த பணத்தில் நிறுவனம் நடத்தக்கூடிய கிட்டத்தட்ட 13,000 கோடிக்கு ஆண்டு வருமானத்தை வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம். பெங்களூரில் இருக்கக்கூடிய முதலாளிகளை, பெங்களூருடைய அரசியல்வாதிகளை, முதலமைச்சர் இருந்து அத்தனை பேரையும் கவனிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் என்பதனால ஒரு சாராய கம்பெனி கண்ணாப்பண்ணு காசு கொடுக்கும். அந்த கம்பெனி நடத்துகிற ஆர்சிபி நிறுவனம் என்பதனால தான் முதலமைச்சர் போயிருக்காரு, டி.கே. சிவகுமார் போயிருக்காரு. ஒட்டுமொத்தமான அரசியல்வாதிகளும் அரசு விழாவாக அதை எடுத்து கொண்டாடி இருக்காங்க.